அனைவருக்கும் காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் இந்த வஜ்ராசன பயிற்சியை பண்ணி பஸ்திரிகா மற்றும் கபாலபதி பயிற்சியை கண்டினியூவாக செய்து வந்தீர்களே, ஆனால் உங்கள் உடல் இருக்கும் வரை நன்கு ஆரோக்கியமாக பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். செய்து காட்டுகிறேன், பாருங்கள். இப்படி நன்றாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு முதலில் இந்த மூச்சு பயிற்சி ஒரு 2-3 நிமிடம் செய்து வாருங்கள். இது செய்து முடித்த பிறகு பத்திரிகா மூச்சு பயிற்சி செய்யலாம், பாருங்கள். இப்படி ஒரு 108 முறை செய்து பாருங்கள். தரையிலே நீங்கள் வஜ்ராசனம் போட்டு அமர்ந்து செய்ய முடியும் என்றால் நீங்கள் சாதாரண விரிப்பை விரித்து அதில் வஜ்ராசனம் போட்டு அமர்ந்து செய்யலாம். இல்லை வஜ்ராசனம் போட முடியாது, முட்டில் வலி இருக்குது, முட்டு வலி இருக்குன்னா நீங்கள் சாதாரணமாக பத்மாசனம் போட்டு சாதாரணமாக இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த 2 பயிற்சியும் செஞ்சு வந்தாலே உங்களுக்கு இருக்கிற வாழ்நாள் வரைக்கும் நம்ம பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் இறைவனுடைய அருளால் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஆகாய முத்திரைன்னு சொல்லக்கூடிய 2 ஆகாய விரலை மட்டும் நீட்டிக்கிட்டு மற்ற விரலை பூரா மடக்கிக்கிடுங்க. மடக்கிட்டு இதே பயிற்சியை மறுபடியும் இதே மாதிரி செய்யுங்க. இப்படி ஒரு 108 தடவை செய்யுங்க. அதுக்கப்புறம் மார்பை விரிச்சு இதே மாதிரி ஒரு 21 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பயிற்சி அதே போல் கடங்காய்
கையை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு சோல்டரை சுருக்கி விரிக்கும் போது மூச்சை உள்ளே எடுங்க. இந்த 3 பயிற்சியும் ஒரு 10 நிமிஷம் நேரம் தினசரி காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சியை செஞ்சு வந்தீங்கன்னா உடலுக்கு மிகவும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பிபி ஏறாது, சுகர் ஏறாது, வீசிங் வராது. விருப்பப்பட்டால் செய்யுங்க. இதில் எத்தனை பேர் நம்ம நாட்டில் யோகா பண்ணுறாங்க, இல்லை மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க? சிவடங்காவில் ஊதின சங்கு மாதிரி தான் எல்லோரும் அதை நினச்சிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அது மாதிரி ஒரு 21 தோப்பு கரணம் எப்படி இப்படி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். எனக்கு வயசு 70 ஆகுது. அதனால் ஓரளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருங்க. இதோடு நீங்கள் நல்லாவே தூப்பு கரணம் உங்களால் போட முடியும். நன்றி, வணக்கம்.